2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வரப்போற ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. அந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் நமக்கு வந்து அந்த வேகன்சி வந்து வரப்போகுது. அந்த வேகன்சியை பார்த்து தான் எந்த கல்லூரியில எந்த கோர்ஸுக்கு உங்களுடைய கம்யூனிட்டியில சீட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீஜன்ல கடந்த வருடங்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில பார்க்கும்போது எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சீட்டு உறுதியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா பல மாணவர்களுக்கு இருக்க போது. நம்ம போன வருடத்துடைய ரிப்போர்ட்டை பார்க்கையில எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு பல பெரிய கல்லூரிகள்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே சீட்டு வந்து அவைலபிளா இருக்கும் உறுதியாவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு. ஆனா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி கம்யூனிட்டிக்கு அங்கங்க ஒரு சீட்டு இல்ல 2 சீட்டு, குறிப்பா மெக்கானிக்கல் சிவிலுக்கெல்லாம் நிறைய சீட் இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜன்ல ஒரு அருமையான காலேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான சாய்ஸ் லிஸ்டா இந்த வீடியோ இருக்கும். ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிங்க. நானும் உங்களுக்கு ட்ரெயினிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர் ரீஜன்ல நம்மளுடைய ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கண்டிப்பா உறுதியா மெக்கானிக்கல்லையும் சிவில்லையும் உறுதியா வந்து சீட் இருக்கும். எல்லா கம்யூனிட்டிக்குமே உறுதியா நீங்க சாய்ஸ்ல வைக்கிற அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே போல அடுத்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சிவிலும் மெக்குக்கு வந்து உறுதியாவே சீட்டு வந்து உறுதியா இருக்குங்கிறது நம்ம நம்பப்படுது. அதுக்கடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில இருக்கு. இதுல ஆட்டோமொபைல், சிவில், மெக்கு, விஎல்எஸ்ஐ டிசைனு, அப்புறம் ட்ரிபிள் இ, இதுல உறுதியா வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட்டு உறுதியா இருக்கும். மற்ற இதுக்கெல்லாம் நம்ம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சீட் இருக்கும். அதே போல இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல ஏரோநாட்டிக்கலு, அக்ரிகல்ச்சரு, ஆட்டோமொபைலு, பயோமெடிக்கலு, சிவில், கெமிக்கலு, ட்ரிபிள் இ, இ&ஐ, ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கடுத்து மெக்கு, மெக்கட்ரானிக்ஸ், இதுலலாம் உறுதியா வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் வந்து உறுதியா இருக்கும். அதே போல இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுல வந்து ஏரோநாட்டிக்கலு அப்புறம் மெக்கானிக்கலுக்கு உறுதியா சீட் இருக்கும். அதே போல அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல பயோமெடிக்கலு, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கலுக்கு உறுதியா வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். அதே போல அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில அக்ரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைலு, பயோமெடிக்கலு, சிவில், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கலு, மெக்கட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இ, இதெல்லாம் வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதியாவே இருக்கும். அதே போல அடுத்து வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. அதுல வந்து ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் நம்மளுடைய சிஎஸ்சி டிசைனு, அதுக்கடுத்து மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ்ல அதாவது வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதியா இருக்கும். ஓசியில இருந்து ஓசியில ஒரு வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிலையும் சீட்டு உறுதியா இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நம்மளுடைய ஐஆர்டிடி ஈரோடுல இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ல கண்டிப்பா வந்து நம்மளுடைய எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதே போல அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா சிவில் அப்புறம் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், இதுல வந்து உறுதியாவே சீட்டு வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே இருப்பதற்கு வாய்ப்பு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. அதே போல அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், அதாவது பர்கூர் நம்மளுடைய கிருஷ்ணகிரியில இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு உறுதியா வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இயும் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்லையும் உறுதியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து நம்மளுடைய நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதுல வந்து AIML, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பயோடெக்னாலஜி, இந்த காலேஜ் நல்ல NARF ரேங்கிங்ல இந்த வருடம் வந்திருக்கு. பயோடெக்னாலஜில சீட் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டத்துல சீட் இருக்கும், சிவில்ல சீட் இருக்கும், இசில சீட் இருக்கும், ட்ரிபிள் இல சீட் இருக்கும், VLSI டிசைன்ல சீட் இருக்கும், ஃபுட் டெக்னாலஜில சீட் இருக்கும், ஐடில இருக்கும், மெக்ல இருக்கும், மெக்கட்ரானிக்ஸ்ல இருக்கும், அப்புறம் டெக்ஸ்டைல்ல இருக்கும். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்லாம் எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு 100% இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு. அதுல சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, ஃபேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் பயோமெடிக்கல், இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு 100% இருக்கும்.
அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு உறுதியாவே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிருச்சு. போன வருஷத்தின் அடிப்படையில இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜ்ல 65.39% இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு சீட்டு உறுதியா இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதுக்கடுத்த கல்லூரின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி வந்து நான் சொல்ற காலேஜ்ல நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்பவே சாய்ஸ்ல வைக்கிறதுக்கு நீங்க யோசனை பண்ணாதீங்க. இதெல்லாம் கண்டிப்பா இப்ப நான் சொல்ற கல்லூரியில ரொம்ப சிறப்பு வாய்ந்த கல்லூரிகள். அதே போல KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கே தெரியும், இது ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி. இருந்த போதிலும் இதுல மெக்கானிக்கல்ல உறுதியாகவே சீட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லா கம்யூனிட்டிலையும். இது வந்து போன வருஷத்தோட நம்மளுடைய அந்த செமஸ்டர் ரிசல்ட்டை பார்க்கல 68.50% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுல வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி, அப்புறம் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் CSCல தமிழ் மீடியம் இந்த கல்லூரியில இருக்கு. இதுல உறுதியா இந்த இதெல்லாம் எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் வந்து உறுதியா 100% இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல வந்து ஏரோநாட்டிக்கல் ஃபேமஸ். இந்த காலேஜ்ல ஏரோநாட்டிக்கலுக்கு சீட் இருக்கும், அக்ரிகல்ச்சருக்கு சீட் இருக்கும், சிவிலுக்கு சீட் இருக்கும், ஃபுட் டெக்னாலஜிக்கு சீட் இருக்கும். அதே போல நேருல வந்து இப்ப நான் சொன்னது வந்து எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கும். நேருல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேம்பஸ் இருக்கு, அதுவுமே அட்டானமஸ் தான். அதுல வந்து ஏரோநாட்டிக்கலுக்கு சீட் இருக்கும், CSBSக்கு சீட் இருக்கும், ECEல சீட் இருக்கும், ட்ரிபிள்இக்கு சீட் இருக்கும், மெக்ல சீட் இருக்கும், மெக்கட்ரானிக் சீட் இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லா கம்யூனிட்டிலயுமே கட்டாயமா சீட் இருக்கும். அதே போல அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து நரசிங்கபுரத்துல அந்த சிவன் டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சீட் இருக்கும், ட்ரிபிள்இக்கு சீட் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் எல்லா கம்யூனிட்டிக்குமே உறுதியாக சீட் இருக்கும். அதே போல நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்துல இருக்கு. இந்த கல்லூரியில சிவில், மெக்கு, ட்ரிபிள் கட்டாயமா எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருக்கும். அதே போல அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல வந்து ஏரோநாட்டிக்கல், அப்புறம் அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ட்ரிபிள் மெக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதியாக இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது LNT பைபாஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள், அதே போல வந்து ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலயுமே 3வது ரவுண்ட்ல உறுதியா சீட் இருக்குங்க. அதனால வந்து கவலைப்படாதீங்க. அதே போல அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து எங்க இருக்கு? நாமக்கல்ல. பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, CSC, அதுக்கப்புறம் ECE, ட்ரிபிள், அதுக்கப்புறம் பயோடெக், இதுல வந்து எல்லா அதாவது CS டெக்னாலஜின்னு சொல்லலாம். இங்க CSC டெக்னாலஜில கண்டிப்பா சீட் இருக்கும். இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் உறுதியாவே 100% 3வது ரவுண்ட்ல இருக்கும். அதே போல அடுத்து வந்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன், இது நான் அட்டானமஸ் கல்லூரி. பாஸ் பர்சன்டேஜ்ல பார்க்கையில 71.22% இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா AIDS, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் சிவில், CSC, ECE, IT வரைக்கும் எல்லாமே வந்து சீட் அவைலபிளா இருக்கும். இது உமன்ஸ் காலேஜ். அடுத்து வந்து நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்ல அவ்வளவு காலேஜ்ல சீட் அப்படியே கிடக்கும். பாவை இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே, அதாவது பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ECEயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் E&Iயா இருக்கட்டும், அதுக்கடுத்து நம்மளுடைய அதாவது வந்து பயோடெக்னாலஜி, சிவில், அதுக்கடுத்து வந்து பல்வேறு தரப்பட்ட போட்டுக்க பார்த்தீங்களா, எல்லா கோர்ஸ்லயுமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு கட்டாயமா இருக்கும். இந்த இதுலலாம் நீங்க IT, CSC எல்லாமே ஆசைப்படலாம், கவலையே பட தேவையில்லை. பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதியாக இருக்கும். நாமக்கல்ல உள்ள ஒரு கல்லூரி. அதே போல பாவையில வந்து இன்னொரு காலேஜ் இருக்கு. அந்த பாவையில இன்னொரு காலேஜ் இருக்குல்ல, அது நான் அட்டானமஸ் கல்லூரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், CSC, ட்ரிபிள், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இது வந்து நான் அட்டானமஸ் கல்லூரி. பாஸ் பர்சன்டேஜ்ல 65.44% இருக்கு. இந்த கல்லூரியில இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கட்டாயமா எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருக்கும். அதே போல அடுத்து நம்ம சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து நாமக்கல்ல தான் இருக்கு. இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதே போல CS டிசைன், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், IoT, ECE, அதுக்கப்புறம் ECEக்கு அப்புறம் CSC, ட்ரிபிள், IT, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், ஃபயர் இன்ஜினியரிங் சாரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா KSR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எல்லா கம்யூனிட்டிலயுமே சீட்டு உறுதியா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. அதே போல இருக்கும்ல, நீங்க பார்க்க தான் போறீங்க ஆகஸ்ட் 23 ஞாபகம் இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும். அதே போல அடுத்து KSR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. 2 கேம்பஸ், எல்லாமே அட்டானமஸ், 3 கேம்பஸ்.
அதே போல அந்த கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல்ல சீட் இருக்கும், சிஎஸ்சில சீட் இருக்கும், இசிஇல சீட் இருக்கும், ட்ரிபிள்இல சீட் இருக்கும், ஐடில சீட் இருக்கும், மெக்கல இருக்கும், சைபர் செக்யூரிட்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் உறுதி. அதே போல அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கோயம்புத்தூர் ரீஜன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதியா இருக்கும். நீங்க ஏஐடிஎஸ் எடுத்துக்கலாம், சீட் அவ்வளவு சீட் இருக்கு. இதெல்லாம் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். ஏஐடிஎஸ் எல்லாம் நல்ல கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரி. ஏஐடிஎஸ், ஏரோநாட்டிக்கல், அக்ரி, ஏரோஸ்பேஸ், சிவில், கெமிக்கல், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, அப்புறம் ட்ரிபிள்இ, ஃபுட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து ஐடி, மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் பார்மசூட்டிக்கல் இன்ஜினியர் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்க கட்டாயமா வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் சீட்டை வந்து உறுதியா நீங்க பார்க்கலாம். அதே போல அடுத்து வந்து மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக்ல எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருக்கும். அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய கரூர்ல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சில ஏஎம்எல், பயோ மெடிக்கல் இந்த வருஷம் செம ஃபேமஸா வந்து எல்லாமே யூடியூப்ல எல்லாம் பிரகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பயோ டெக்னாலஜில சீட் இருக்கும், சிஎஸ்பிஎஸ்ல இருக்கும், சிவில்ல இருக்கும், கெமிக்கல்ல இருக்கும், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல இருக்கும், இசிஇல இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிபிள்இல இருக்கும். எல்லா கம்யூனிட்டி இப்ப சொல்றது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கும். அதே போல ஓசியில மட்டும் கொஞ்சம் இருக்குமாங்கிறது ஒரு கேள்விதான். அதே போல அடுத்து ஐடி மெக்க சொல்லிட்டேன். இது வந்து பிஎஸ்பி காலேஜ் நம்மளுடைய எங்க இருக்கு, கரூர்ல இருக்குது. அடுத்து வந்து பிஎஸ்பி காலேஜ் ஒன்று வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு. அதுல பாஸ் பர்சன்டேஜ்ல 76.72% அண்ணா யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, மெக் வரைக்கும் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் பிஎஸ்பி காலேஜ்ல வந்து சீட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர்ல. சோ இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன ஒரு கல்லூரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐடிஎஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிவிலா இருக்கட்டும், அதே போல சிஎஸ்சியா இருக்கட்டும், இசிஆ இருக்கட்டும், மெக்கா இருக்கட்டும், அதே போல நம்மளுடைய ட்ரிபிள்இ இருக்கட்டும், இதெல்லாம் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல கட்டாயமா சீட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது எங்க இருக்கு, நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில வந்து ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு. இங்க கெமிக்கல் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து இந்த காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ். சிஎஸ்பிஎஸ்ல சீட் இருக்கும், சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருக்கும், சிஎஸ்சி எல்லாம் நீங்க கவலையே படாம சாய்ஸ் வச்சீங்கன்னா இங்க கிடைச்சிரும். அதே போல இசிஇல சீட் இருக்கும், ட்ரிபிள்இல சீட் இருக்கும், ஃபுட் டெக்னாலஜிக்கு சீட் இருக்கும், மெக்கானிக்கலுக்கு சீட் இருக்கும், அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி இங்க மட்டும்தான் இருக்கு. இங்க போல ஒரு 4-5 கல்லூரிகள்ல இருக்கு இந்த கோர்ஸ். சோ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜேசிடி காலேஜ்ல சாய்ஸ்ல வச்சீங்கன்னாவே கட்டாயமா கிடைச்சிரும். சோ அதனால கவலைப்பட வேணாம். இந்த கல்லூரி ஒரு அட்டானமஸ் கல்லூரியா பார்க்கப்படுது கோயம்புத்தூர் இருக்கு. அதே போல அடுத்து வந்து செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ், இது எங்க இருக்கு, நம்மளுடைய நாமக்கல்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவில், சிஎஸ்சி, இசிஇ, அப்புறம் ட்ரிபிள்இ, ஐடி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெக்கு, அப்புறம் பார்மசூட்டிக்கல், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட்டு கட்டாயமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல தான் இருக்கு. இதுல வந்து ஏஐடிஎஸ் இருக்கட்டும், சிஎஸ்சில ஏஎம்எல், பயோமெடிக்கல், அப்புறம் பயோடெக்னாலஜி, சிஎஸ்பிஎஸ், ட்ரிபிள்இ, விஎல்எஸ்ஐ டிசைன், ஐடி, மெக்கு, அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். யோசிக்க வேணாம், சாய்ஸ்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு. ஆனா நாமக்கல்ல போய் படிப்பீங்களா, அதுதான் உங்களுடைய ஒரு குழப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவுமே நாமக்கல்ல தான் இருக்கு. இதுல வந்து ஏஐடிஎஸ், இது அட்டானமஸ் கல்லூரி. எல்லாமே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அட்டானமஸ் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஏஐடிஎஸ் இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலா இருக்கட்டும், அதே போல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பயோமெடிக்கலா இருக்கட்டும், சிஎஸ்பிஎஸ் இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், அதே போல எம்டெக்ல சிஎஸ்சி இங்க இருக்கு, இசிஆ இருக்கட்டும், ட்ரிபிள்இ இருக்கட்டும், ஃபுட் டெக், ஐடி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோ கெமிக்கல் எல்லாமே இங்க வந்து இருக்கு. சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் வந்து இங்க இருக்கு. சோ இது எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு கட்டாயமா இருக்கும் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்ல. அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்கு, ஈரோடுல ரொம்ப ஃபேமஸான காலேஜ் நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்ல சீட் இருக்கும், பயோமெடிக்கல்ல சீட் இருக்கும், சிவில்ல சீட் இருக்கும், கெமிக்கல்ல சீட் இருக்கும், சிஎஸ்சில ஐஓடில சீட் இருக்கும், சிஎஸ்சில சீட் இருக்கும், ட்ரிபிள்இல சீட் இருக்கும், ஐடி, மெக்கு, சைபர் செக்யூரிட்டி எல்லா கம்யூனிட்டிக்குமே கட்டாயமா சீட் இருக்கும். யோசிக்கவே வேணாம், நந்தா காலேஜ் கண்டிப்பா சீட் உறுதி. நந்தால இன்னொரு காலேஜ் இருக்கு, நான் அட்டானமஸ் கல்லூரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது 66.57% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சியா இருக்கட்டும், இசிஆ இருக்கட்டும், ட்ரிபிள்இயா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், கட்டாயமா உங்களுக்கு சீட் இருக்கும். அதே போல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவுமே ஈரோட்ல இருக்கு, ரொம்ப ஃபேமஸான காலேஜ். இதுல வந்து சிஎஸ்சில ஏஎம்எல், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ,
ட்ரிபிள் இ, ஐடி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக் இதெல்லாம் கண்டிப்பா எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட்டு உறுதி, யோசிக்கவே வேணாம். அதே போல அடுத்து வந்து ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ், ஈரோட்ல ஒரு ஃபேமஸான காலேஜுங்க செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுக்குமே எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். ஏஐடிஎஸ்லாம் நீங்க வச்சீங்கனாலே கிடைக்கும். ஏஐடிஎஸ்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பயோமெடிக்கலா இருக்கட்டும், ஆசைப்பட்டீங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க இந்த வாய்ப்பை. பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், அதுக்கடுத்து சிஎஸ்சி டிசைனா இருக்கட்டும், சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எம்டெக்ல அதாவது வந்து சிஎஸ்சியா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ இது போன்ற எல்லா கோர்ஸுக்குமே எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் அவைலபிளா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, அதுக்கடுத்து வந்து ட்ரிபிள் இ, ஐடி எல்லாத்துலயும் மெக்கு வரைக்குமே சீட் எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கும். அதுக்கடுத்து செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து நான் அட்டானமஸ் கல்லூரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது எங்க இருக்குன்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். இது நம்மளுடைய சேலம் ரீஜன்ல தான் இருக்கு. இது 66.01% வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட பாஸ் பர்சன்டேஜ்ல இருக்கு. ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது பாஸ் பர்சன்டேஜ்ல நல்லா இருக்கனால இந்த காலேஜ் நான் சொல்லியிருக்கேன். அதே போல ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சில ஏஎம்எல், சிவில், அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்சி, இசிஇ இப்போ போட்டிருக்கக்கூடிய கோர்ஸ்ல எல்லா கம்யூனிட்டிலுமே சீட் கட்டாயமா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுல வந்து ஏஐடிஎஸ், சிஎஸ்சி, அதுக்கடுத்து வந்து இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, மெக், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி எல்லாத்துலயுமே சீட் உறுதியா இருக்கும். அதுக்கப்புறம் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி கோயம்புத்தூர்ல இந்த வருஷம் உருவாயிருக்கு. இது வந்து ஏஐடிஎஸ் இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், இசிஇ இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி எல்லா கோர்ஸுக்குமே அப்படியே எல்லா கம்யூனிட்டிலையுமே சீட் இருக்கும். சாய்ஸ்ல வச்சீங்கனாலே கிடைக்கும். அதே போல ஜான்சன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்கட்டும், சிஎஸ்பிஎஸ் இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், இசிஆ இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், மெக்கா இருக்கட்டும், எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் வந்து கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு கல்லூரி. ஏஐடிஎஸ் இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், இசிஆ இருக்கட்டும், ட்ரிபிள் இ இருக்கட்டும், ஐடி, மெக் எல்லாத்துலயுமே சீட் உறுதியா எல்லா கம்யூனிட்டிக்குமே இருக்கும். அடுத்து வந்து நம்மளுடைய கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிருந்தது. இந்த கல்லூரி ஏஐடிஎஸ், இது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, அதுக்கப்புறம் இசிஇ, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல்ல கட்டாயமா சீட் இருக்கும். அடுத்து அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில இருக்கு. இது வந்து கண்டிப்பா கிருஷ்ணகிரி, ஒசூர்ல உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காலேஜ். இதுல வந்து ஏஐடிஎஸ் இருக்கட்டும், ஏரோநாட்டிக்கலா இருக்கட்டும், பயோமெடிக்கலா இருக்கட்டும், அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி, சிவில், கெமிக்கல் இதுல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, மெக் எல்லாத்துலயுமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் கட்டாயமா இருக்கும். அடுத்து இஆர் பெருமாள் மணிமேகலை இன்ஜினியரிங் காலேஜ் ஒசூர்ல அங்கேயே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்கட்டும், இது அட்டானமஸ் கல்லூரினால சொல்றேன். இதெல்லாம் வந்து 7.5 மாணவர்கள் எங்கேயோ போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐடிஎஸ், ஏரோநாட்டிக்கல், அதுக்கப்புறம் சிஎஸ்பிஎஸ், சிவில், கெமிக்கல், சிஎஸ்சி, இசிஇ இதுல போட்டிருக்க அனைத்து இதுக்கும் எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். அதே போல அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்மளுடைய ஈரோட்ல இருக்கு. இது ஏஐடிஎஸ், இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஏஐடிஎஸ், பயோமெடிக்கல், சிவில், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, மெக், பாராமெடிக்கல் டெக்னாலஜி வரைக்கும் பார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி இது எல்லாத்துலயும் எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். அடுத்து அல்லமின் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐடிஎஸ், அப்புறம் சிஎஸ்சி, இசிஇ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இ, ஐடி, மெக் வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருக்கும். அடுத்து ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்டானமஸ் கல்லூரி. இது நாமக்கல்ல தான் இருக்கு. இதுல வந்து ஏஐடிஎஸ், அக்ரி, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இதுல போட்டிருக்க பாத்தீங்களா எல்லாமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருக்கும். அதே போல அடுத்து அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இது வந்து சேலத்துல இருக்கு. ஏஐடிஎஸ், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், சிவில், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, மெக் எல்லாத்துலயுமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருக்கும். அடுத்து ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது சேலத்துல அட்டானமஸ் கல்லூரி இந்த வருஷம் உருவாயிருக்கு. இதுல ஏஐடிஎஸ் இருக்கட்டும், அக்ரியா இருக்கட்டும், பயோமெடிக்கல், சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, மெக், அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி இது எல்லாத்துலயுமே எல்லா கம்யூனிட்டிக்குமே கட்டாயமா சீட் இருக்கும். இப்ப பல்வேறு வகையான கல்லூரிகளை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது இப்போதைக்கு நம்ம போன வருஷம் பார்த்ததோட ரிப்போர்ட். நீங்க வேணா போய் பாருங்க. நான் வந்து பிடிஎஃப் வேணா கீழே வைக்கிறேன். போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் வேகன்சி இந்த வருஷம் எப்படி வருங்கிறத ஆகஸ்ட் 23 பார்ப்போம். அதனால தைரியமா இருங்க. இப்ப நான் சொன்ன கோர்ஸ் எல்லாத்துலயும் கண்டிப்பா 100% சீட் இருக்கும். நீங்க நல்ல கல்லூரிக்குள்ள போனா மெக்கானிக்கல், சிவில் ஆசைப்பட்டாவே போயிட முடியும். அதனால கவலைப்படாம வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ.